ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहु. அருள் தரும் உன் விழிகள், அமுதமே உன் மொழிகள், கருணைதான் உன் வழிகள், கலைந்திடும் வரும் பழிகள். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழித்து கிளாஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. பெரிய சாமிஜி வந்தார், நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது. ஸோ அதனால் கிளாஸ் ரொம்ப நாள் கழித்து அம்மாவுடைய அன்பு மொழிகள் கிளாஸ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கடந்த பல நாட்களாக, பல வருடங்களாக இந்த திருமூவர் கிளாஸில் கூட அம்மாவை பற்றி தான் நிறைய நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த கிட்டத்தட்ட 190 கிளாஸில் அம்மாவை பற்றி பேசியிருக்கோம். ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னால் வேலூர் மடம் போக வேண்டியிருந்தது. சரி, இந்த வாட்டி எப்படியாவது அம்மா போன இடங்களெல்லாம் எத்தனை முடியுமோ போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிட்டு போயிருந்தேன். ஒரு 5 இடம். அஃப்கோர்ஸ் வழக்கமாக போகிற இடம் வேலூர் மடம், ஜெயராம்பாடி இருந்தாலும் ஆண்ட்பூருங்கிற ஒரு இடம், சுவாமி பிரேமானந்த பிறந்த இடம், அங்கேயும் அம்மா ரொம்ப நாள் தங்கி இருந்திருக்காங்க. அப்புறம் காமர்பூர், ஜெயராம்பாடியில் தான் நிறைய இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அமுத மொழிகளை எழுதின மகேந்திரநாத் குப்தா, அவங்க வீடு கல்கத்தாவில் ஒரு இடத்துல இருக்குது. அங்கே அம்மா 3 மாதம் தங்கி இருந்திருக்காங்க. ஸோ அங்கேயே போய் பார்க்கணுன்னு அங்கேயே போய் அம்மா தங்க இடம்லாம் பார்த்தேன். அங்கே அம்மா தான் கையாலேயே துர்கா பூஜை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல சின்ன வீடு தான், இப்போ மடம் ஆயிருக்கு. அப்புறம் கடைசியாக சென்னை திரும்புறதுக்கு முன்னால் அம்மாவுடைய வாழ்நாளில் முக்கியமான நிகழ்வுகள் நடந்து கடைசியாக மகா சமாதியான உத்போதனில் போய் பார்த்து ஒரு நாள் அங்கே தங்கி இருந்து வந்தோம். ஸோ திருப்தியாக இருந்தது. ஸோ அங்கெல்லாம் போகும்போது நினச்சிக்கோ, நிறைய வாட்டி அம்மாவை பற்றி படிச்சிருக்கோம், பேசியிருக்கோம். அம்மா இங்கே தான் நடந்தாங்க, இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டாங்க, இங்கே தான் ஓய்வு எடுத்தாங்க, இங்கே தான் பக்தர்களை பார்த்து ஆசீர்வாதம்லாம் பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ லீலைகளெல்லாம் நடந்த இடம் இதுதான் அப்படின்னு அங்கே போய் பார்க்கும்போது அது இன்னும் ஒரு புது வகை அனுபவமாக இருந்தது. ஸோ அந்த வகையில் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். நமது கடந்த வகுப்புகளில் முதல்ல சுவாமி அரூபானந்தருடைய நினைவு குறிப்பிலிருந்து பேசியிருந்தோம். அம்மாவுடைய முக்கியமான சீடர்கள், இல்லற சீடர்கள், சன்னியாசி சீடர்கள், முக்கியமான சீடர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அன்பு மொழிகள் தொகுக்கப்பட்டுள்ளது. நம்ம ஆரம்பித்தது அரூபானந்தரில், அது நிறைய கிளாஸ் போயிருந்தது. அதுக்கப்புறம் ஈசானானந்தான்னு சொல்லி அம்மாவுடைய ஒரு சீடர், அம்மா கடைசி மகா சமாதி ஆகிற வரைக்கும் அவர் கூடவே இருந்து சேவை பண்ண ஒரு வரத மகாராஜன். அவருடைய கிளாஸ், அவர் பற்றி நினைவுகளிலிருந்து 2-3 கிளாஸ் போயிட்டு இருந்தது. அது அவருடைய நினைவுகளில் ஒரு தனி புக்காகவே நம்ம மடமும் போட்டிருக்கு, ஆங்கிலத்திலேயும் இருக்குது. அன்னையின் சந்நிதியில்னு சொல்லி ஒரு புஸ்தகம். ஸோ அன்பு மொழிகளில் இல்லாதது அந்த புக்கில் சிலதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அது இன்னும் ஒரு 2 கிளாஸில் அந்த ஈசானானந்தருடைய நினைவு குறிப்பிலிருந்து நம்ம கிளாஸ் நம்ம பார்ப்போம். போன கிளாஸில் நம்ம கடைசியாக பார்த்தது அம்மாவுக்காக ஒரு வீடு கட்டுறாங்க ஜெயராம்பாடியில். அம்மாவுடைய சீடர்கள் எல்லோரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு, அந்த காலத்தில் வசதிகள் ரொம்ப குறைவு, கஷ்டப்பட்டு ஒரு மண் வீடு கட்டுறாங்க. அது இன்னும் அந்த மண் வீடு இருக்குது.
அதுக்கே அப்போவே 1800 ரூபா என்னமோ ஆயிருக்கு. மண் வீடு, அப்புறம் மேலே ஓலை கூரை, பலகை போட்டு கூரை போடுவாங்க. அந்த சீடர்கள் தான் முக்கியமாக அந்த கொத்தனார் வேலையெல்லாம் இவங்களே பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. முடிக்கிற தருவாயில் அது இனாகரேஷனுக்காக அந்த அம்மா அந்த புது வீட்டுக்கு குறிப்பிட்ட நாளில் பூஜை பண்ணி உள்ளே போகணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, அந்த நேரத்தில் அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் ஊர் தலைவர்கள்னு சொல்லி அவங்களையே தாங்கள் அறிவிச்சு கொண்டு, எதுவானாலும் நாம் அதை முன்னின்று நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இந்த சீடர்கள் இவ்வளோ கட்டியிருந்தாலும் அந்த இனாகரேஷன்லாம் நாம் அதை முன்னின்று நடத்துவோம், நீங்களாம் கம்மன் இருங்கன்னு கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதெல்லாம் வந்தது. இங்கேயும் சில இடத்துல நம்ம பார்க்குறோம், நம்ம பில்டிங் கட்டினாலும் அந்த ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர் அவருக்கு ஏதாவது பண்ணலைன்னா அவங்க கோவிச்சுப்பாங்க. அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம இடம், நம்ம பொருள், நம்ம குடியிருக்கிறதுக்கு நாம் வீடு கட்டுறோம், அதுக்கான வரியும் கட்டுவோம். இருந்தாலும் அந்த ஜல்லி வைக்கிறதுக்கு, செங்கல் வைக்கிறதுக்கு கூட கவுன்சிலர் தொந்தரவு பண்ணுவாங்க. சில இடங்களில், எல்லா இடத்துலையும் இல்லை. அந்த மாதிரி அந்த பீரியடில் அங்கே இருந்தவங்க அப்படி பண்ணாங்க. அது ஒரு கட்டத்தில் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அதனால் இந்த சீடர்கள் என்ன பண்ணாங்க, இந்த புது வீடு, புதுமனை புகை விழா நல்லபடியாக நடக்கணும். அன்றைக்கி நாம் அங்கே இருந்தால் அம்மா நமக்கு தான் எல்லாம் சொல்லுவாள், இந்த வேலை பண்ணு, அது பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நாம் பண்ணுவோம். நாம் பண்ணால் இவங்களுக்கு அது பிடிக்காது. ஸோ அங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு 4-5 சீடர்கள் கோயில் பராவில் தான் தங்கியிருப்பாங்க. அந்த இனாகரேஷன் டேக்கு போகாமையே இருந்துவிடுவாங்க. கஷ்டப்பட்டு வீடு கட்டி கொடுத்துட்டு அன்றைக்கி போகாமல் இருந்துடுவாங்க. அம்மாவுக்கு சொல்லவும் இல்லை, வரமாட்டேன்னு சொல்லும். அம்மாவுக்கு இது முடிஞ்ச வரைக்கும் தெரியாமலேயே கொண்டு போயிடலான்னு, எப்படியும் இனாகரேஷன் முடிச்சுட்டு அந்த ஆளுங்களுக்கு போயிடுவாங்க, நம்ம பழையபடி நம்ம சேவையை தொடரலாம் அப்படின்னு இவங்க நினச்சி அன்றைக்கி போகலை. அம்மா காலையிலேருந்து தேடுறாங்க, என்ன ஆச்சு, இவங்க காணோம் அப்படின்னு. அவங்க என்ன சொல்லி அதை வந்துவிடுவாங்க, அதை வாங்க போயிருப்பாங்க, இது வாங்க போயிருப்பாங்கன்னு சும்மா சமாளித்தாங்க. அதுக்குள்ளே இனாகரேஷன் டைமு வந்துடுச்சு. ஏதோ இருக்கிற சீடர்களை வச்சு புதுமனை புகை விழா முடிஞ்சிடுது. அம்மாவுக்கு ஒரே வருத்தம், இந்த பிள்ளைங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆளை அனுப்புகிறாங்க. அவங்க ஏதோ சாக்கு சொல்லி நான் நாளைக்கு வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அம்மாவுக்கு அன்றைக்கி சாப்பாடே இறங்கலை. அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சரின்னு சொல்லிட்டு அதே சிந்தனையில் இருப்பாங்க. மறுநாள் இவங்க வர்றாங்க, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. மறுநாள் இவங்க வரும்போது, என்னப்பா ஆச்சு, நேற்று எல்லாம் காணோம், என்ன ஆச்சு, உங்களுக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்குது தானே? நல்லா இருக்குது அப்படின்னாங்க. பின்ன ஏன் வரல? அப்போ அவங்க வாயால் ஒன்றும் சொல்லலை. அம்மா திரும்ப கேட்கும்போது பக்கத்தில் இருந்து இன்னொரு பொண்ணு சொல்லுவான், அது என்னத்தை சொல்கிறது, இந்த ஊரில் இருக்கிறவங்க அவங்களோட கொஞ்சம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுக்கு பயந்துட்டு தான் இவங்க வராமல் இருந்துட்டாங்க அப்படின்னு. அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆகிடுது. என்ன இது, நம்ம பிள்ளைகள் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறாங்க, இவங்க யார் நம்மளை டிக்டேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நமக்கு ரொம்ப வருத்தப்பட்டு அவங்கள மேலே கோவிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, எதுவானாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பார்த்துருப்பேன் இல்லையா, நீங்கள் வராமல் இருந்தது எனக்கு தான் வேதனை தந்திருக்கு, இனிமேல் அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டம், நல்லது பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம், அதை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் எப்போதுமே இருக்குதுங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். குடும்பத்தில் எல்லாம் அது ரொம்ப சகஜம்னு நினைக்கிறேன் இல்லையா? அதை அனுசரித்து போகிறதுக்கு தான் அம்மாவை நினைக்கணும், அம்மாவை படிக்கணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஜெகதாத்திரி பூஜை நடக்குது 1917. ஜெகதாத்திரி பூஜை நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். அதை பற்றி ஒரு தனியாகவே ஒரு கிளாஸ் ஜெகதாத்திரி பூஜை வச்சு நம்ம பேசியிருந்தோம், முதல்ல வகுப்பு எடுத்திருந்தோம்.
அது ரொம்ப ஒரு முக்கியமான பூஜை. துர்கா பூஜை எப்படி ஒரு 9 நாள் நடத்துகிறாங்களோ நவராத்திரி மாதிரி, அந்த நவராத்திரி பூஜையுடைய சாரங்கள் இம்பார்ட்டன்ட் பூஜை எல்லாத்தையும் எடுத்து இந்த ஜெகதாத்திரி பூஜையில் ஒரே நாளில் பண்ணிவிடுவாங்க. அந்த அளவுக்கு ரிச்சுவல்ஸு அந்த சாஸ்திரம் கூறியபடி எல்லாம் விதிப்படி நல்லா பண்ணுறாங்க. அது குறிப்பாக வேலூர் மட்டில் ஜெயராம்பாடியிலலாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அந்த வருஷம் அந்த பூஜைக்கான ஏற்பாடு ஆகுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஜெகதாத்திரிங்கிறது அந்த காலத்தில் அம்மாவுடைய அம்மா ஏதோ ஒரு 2 வருஷம் சின்ன பூஜை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பூஜை பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி அந்த அம்மா பூஜை பண்ணுறது நிறுத்துறேன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணும்போது அம்மாவுடைய அதிகாலையில் அம்மாவுடைய அம்மா ஷாமசுந்தரிக்கிட்ட காலையில் இந்த வருஷம் பூஜை எங்களுக்கு பண்ணலையா, அப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாமா, இந்த ஊர்லேருந்து கிளம்பிடணுமா அப்படின்னு சொல்லி அந்த 3 தேவிகள் கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு அப்படி நினைக்கல, வசதி இல்லை, எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல, அதனால் வேண்டிக்கலாம், பூஜை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அப்படிங்கிற. நீ அதை பற்றி கவலைப்படுற, உனக்கு என்ன முடியுமோ அதை வச்சு நீ பண்ணலைன்னு நம்ம போகிறோம், உன்னோட பூஜைக்காக தான் நம்ம இங்கே தங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ நீங்கள் போயிடாதுங்க, நீங்கள் இருவோன்னு சொல்லி அம்மா வேண்டுறாங்க. அம்மாவுடைய அம்மா வேண்டிட்டு அப்பத்துலேருந்து அந்த பூஜை ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்க மறைவுக்கு அப்புறமும் சாரதமாக இருக்கும்போது அந்த பூஜை ரொம்ப கிராண்டாக பண்ணுறாங்க. இன்றளவும் ஜெகதாத்திரி பூஜை ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இந்த யூடியூப்பில் ஜெயராம்படி யூடியூப்பில் இதில் கிடைக்கும், இங்கே பார்க்கலாம். இந்த பூஜைக்கான ஏற்பாடு ஆகுது. இந்த கோயில் பராவில் தான் இந்த ஈசானானந்தர் வரத மகாராஜெல்லாம் தங்கியிருப்பாங்க. முதல் நாளில் போய் ஏற்பாடு பண்ணுறதுக்கு அம்மா கூப்பிடுறாங்க. இவங்க முதல்ல எல்லாம் போயிடுறாங்க. அம்மாவுக்கு 1917 கிட்டத்தட்ட ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க. கஷ்டப்பட்டு நடந்து பூஜைக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அம்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் கவனித்து கொண்டு இவங்களுக்கு சொல்லுவாங்க, இதை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதுக்கப்புறம் அந்த பூஜை அப்படிங்கிறது. நம்ம பொதுவாக இங்கேயும் பூஜை பண்ணும்போது துர்கா பூஜையில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி சொல்லி சொல்லி அம்மா இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் அந்த தேவி ஜெகதாத்திரி அந்த இமேஜ்கிட்ட அம்மா மெதுவாக போய் நின்று மறுபடியும் அவன் தலையெல்லாம் அந்த புடவையில் மூடிட்டு அம்மாக்கிட்ட போய் மறுபடியும் நின்று வேண்டிகிட்டு இருப்பாள். இவங்க சொல்லுவாங்க, இவங்களே ஜெகதாத்திரி அம்சம் இருந்தாலும் அந்த ரிச்சுவல்னு வரும்போது அதைப்படி பண்ணணுங்கிறதுக்காக அந்த தேவிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க. என்னான்னு பிரார்த்தனைன்னா, அம்மா இந்த பூஜை இன்றைக்கி ஓல்டே, நல்லபடியாக பூஜை நல்லது முடியணும், இந்த பூஜைக்கு எந்த தடங்களும் வந்துடக்கூடாது அப்படின்னு சாரதாம்மா அந்த தேவிகிட்ட போய் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போய் வேண்டிட்டு வர்றாங்க. ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே நல்லா நடந்துட்டு இருந்தாலும் ஒரு முக்கியமான காரியங்கள் நல்லா நடக்கணுங்கிறதுக்கு அந்த தெய்வத்தை வேண்டணுங்கிறதுக்காக நமக்கு அம்மா சொல்லாமல் சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு பவ்யமாக போய் பண்ணுறது பார்த்து இவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் பூஜை முடியுது. அந்த காலத்தில் பூஜை அந்த பூஜாரிங்க அந்த ஏரியாவில் இருக்க ஒரு முக்கியமான பூஜை, அதுக்கான சில பூஜாரிகள் பண்ணுவாங்க. பூஜை முடிஞ்ச உடனே ஒரு முக்கியமான பூஜாரி, அவர் ஒரு பட்டாச்சாரியார், அவர் தான் அந்த மெயின் பூஜை பண்ணுறாரு. அப்புறம் அவங்களுடைய குலகுரு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவங்க 2 பேர் சேர்ந்து பூஜை பண்ணுறாங்க. பூஜை முடிஞ்ச உடனே அம்மா அவங்க காலில் உழுகுறாங்க. அந்த பூஜாரி அது பரிசாக ஒன்றும் நடக்கலை. அம்மா அவங்க காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணி காணிக்கை கொடுக்குறாங்க. இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஷாக் ஆகிடுது. ஐயோ இவ்வளோ பெரிய வயசான அம்மா, அவர் 20 வயசு தான் ஆகுது, அந்த பூஜாரி காலில் உழுது இப்படி பண்ணுறாருன்னா ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் பக்கத்தில் இருந்த இன்னொரு பூஜாரிக்கும் அம்மா அதே மாதிரி பண்ண போகும்போது உடனே தடுத்து அம்மா காலில் விழுகிறாரு. அம்மா உங்கள் அருளால் நாம் எங்கள் பூஜை பண்ணுற பாக்கியம் கிடைச்சது, நீங்கள் எங்களை ஆசீர்வாதம் தான் பண்ணணும், எங்கள் காலில் போய் நீ விழுகலாமா, இது தப்புன்னு சொல்லி அம்மா விழுகிறாங்க.
அப்போ தான் பக்கத்தில் இருந்த அந்த பூஜாரிக்கு புத்தி வருது, ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. ஸோ அம்மாவும் அந்த ஒரு சாஸ்திர விதிப்படி எப்படி வேணுமோ அப்படியே பண்ணியிருக்காங்க பாரு. அவ்வளோ பெரிய ஒரு அம்மா, உலகமே அந்த காலத்தில் 1917 அம்மாவே எல்லாமே தெய்வமாக போற்றின ஒரு நாள். அந்த காலத்துலேயும் கூட ஒரு சாதாரண பூஜாரிக்கு காலில் உளுந்து பண்ணணுங்கிறது அது ஒரு அம்மா சொல்லிக்கூட அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை அம்மா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துக்கிண்டு அப்புறம் சாயந்தரமாக சாது பிரம்மச்சாரிங்க பக்தர் எல்லாம் சேர்ந்து பஜனை பாடுறாங்க. அற்புதமான பஜனை நடக்குது. அம்மா ஒரு ஓரத்துலேருந்து அப்படியே கேட்டுட்டு அப்படியே அம்மா கண்ணில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கண்ணீர் வருது. பஜனை என்னன்னா, அன்னையை பார்ப்பேனா என்று யாரும் வருத வேண்டாம், உனக்கும் எனக்கும் மட்டுமா அவள் அன்னை, இந்த பிரபஞ்சத்துக்கே அவள் அன்னை அல்லவா. அம்மா என்று கூவி அழைத்தால் போதும், அது ஒருபோதும் வீண் போகாது. பெங்காலியில் அற்புதமான ஒரு பாட்டு. அடுத்த லைன், அம்மா அம்மா என்று குழந்தை அழைப்பதை கேட்கவே ஜெகதம்பாள் தன்னை மறைத்து கொள்கிறாள். அவளை கண்டுவிட்டால் குழந்தை அவளை அம்மா என்று கூப்பிடுவதை நிறுத்தி விடுவாளோ என்று பயந்து அப்படிங்கிற. நம்ம தமிழ்நாட்டில் கூட நம்ம ஒரு திருஞான சம்பந்தர்னு நினைக்கிறேன், ஒரு கோயிலுக்கு போய் பாடுறாரு, பல பாட்டு பாடுறாரு. சுந்தரர், திருஞான சம்பந்தர் 2 பேர். அந்த கோயில் கதவை திறக்கிறது இல்லை. பொதுவாக பாடும்போது கோயில் கதவை திறக்குன்னு அந்த நாயன்மார்கள் வாழ்க்கையில் வருது. பல பாடல்கள் பாடுறதுக்கப்புறம் கடைசியாக தான் அந்த கோயில் திறக்குது. அடுத்த நாள் இதே இவங்க 2 பேர் இருப்பாங்க. இன்னொருத்தர் ஒரே ஒரு பாடல் பாடின உடனே கோயில் கதவை திறந்துடுது. அப்போது அவருக்கு ரொம்ப மனசு வேதனை. அவர் ஒரு பாட்டு பாடின உடனே இந்த கோயில் கதவெல்லாம் திறந்துருக்கு. சிவனே சிவபெருமானே, நான் அவ்வளோ பாட்டு பாடுற மாதிரி ஏன் வச்சுருக்கேன், என் மேலே உனக்கு என்ன கோபம். அது யார் எக்ஸாக்ட் யாருக்கு தெரியும்னு தெரியல. அப்புறம் ஞானசம்பந்தரம், திருநாவுக்கரசர் அந்த மாதிரி. அப்போது சிவபெருமனுடைய அசிரியர் வாக்கு என்ன, உங்கள்கிட்ட இருந்த நிறைய பாடலை நான் கேட்கணுன்னு ஆசை, அதனால தான் நான் அப்படியே இருந்துட்டு என்னை மறந்து நான் பாட்டை கேட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் என்ன என் மேலே எனக்கு கோபம் என்ன, நீ ஏன் கோபப்படுறேங்கிற ஒரு அரசியலுக்கு. அந்த மாதிரி இங்கே அம்மா அம்மா என்று திரும்ப திரும்ப அவங்க கேட்கணுங்கிறதுக்காக தான் அந்த அம்மா தன்னை மறைச்சி கொள்கிறாங்க, ஒளிஞ்சிப்பாங்களாம்மா. குழந்தை அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. சின்ன குழந்தை நம்ம பார்ப்போம் வீட்டில், வேணும்னே பண்ணுவாங்க, அது சுற்றிக்கிட்டே இருக்கு அம்மா அம்மான்னு. அம்மா அப்புறம் கடைசி ரொம்ப அழுகும் போது வந்து கையில் எடுத்துக்கும். இது எல்லா இடத்துல நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி நீ பண்ணி எங்களை மறைச்சி வைக்கிறியா என்னம்மா, நீ இந்த உலகத்துக்கே அண்ணன் அல்லவா, உன்னை தவிர வேறு யார் அப்புறம் சொல்லுவாங்க. நம்ம உடல் களைத்திருக்கும்போது தென்றல் காற்றாய் வந்து அமைதியும் ஆனந்தமும் குளுமையும் கொடுப்பவர் யார் அம்மா, நீ என்றோ அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாட்டு பெங்காலியில் நல்ல பாட்டு. இந்த பாட்டை திரும்ப திரும்ப பாடுறாங்க. அம்மா ஓரமாக உட்காந்து அப்படியே கண்ணீர் மல்க அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அன்றைக்கி அந்த ஜெகதாத்திரி பூஜை முடியுது. அப்புறம் ஒரு முறை அம்மா ஜெயராம்பாடியில் உத்போதனில் இருக்கும்போது ஜெயராம்பாடியிலேருந்து நிறையா பக்தர்கள் பெண்கள் வந்து அம்மாவை காண வேணும்னு சொல்லி வர்றாங்க. முதலியாக அவங்க கல்கத்தாவுக்கு வர்றாங்க. ஏன்னா அந்த காலத்தில் கிராமத்துலேருந்து பொதுவாக அவ்வளோ யாரும் வர முடியாது. அம்மா வந்து அவங்களுக்கான ஏற்பாடுகள், வேலூர் மடம், தட்சிணேஸ்வர் கோயில், சில முக்கியமான இடங்களை பார்க்குறதுக்கு அதுக்கான ஏற்பாடு பண்ணி வைக்கிறாங்க. நிறைய பேர் ஒரு 8-10 பேர் வர்றாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப சாதாரண மக்கள். அம்மாவுடைய மகிமையை அந்த அளவுக்கு அவங்க தெரியல. இவங்க எல்லாம் போய் பார்த்து வந்ததுக்கப்புறம் உத்போதனில் வந்து அம்மாவை சாயந்தரம் வந்து பார்க்குறாங்க. அம்மாக்கிட்ட வந்து அம்மா பார்க்கும்போது அம்மா கேட்குறாங்க, எல்லா இடம் போனீங்களா அப்படிங்கும்போது அம்மா போய் வந்தோம். வேலூர் மடம்லாம் போயிட்டு வந்தீங்களா
போயிட்டு வந்தா, ஆஹா என்ன சொல்கிறது, அங்கே இவ்வளோ பெரிய மாடுகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, அது சரி, குருதேவருடைய பிள்ளைகள், சன்னியாசி பிள்ளைகள் எல்லாத்தையும் நீ பார்க்கலையா? பார்த்தோம், ஆனால் அவ்வளோ பெரிய மாடுகளை நம்ம பார்க்கல அப்படிங்கிற. அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகி மறுபடியும், சரி, புனிதமே வடிவமான அந்த புதுசாக வந்த அந்த பிரம்மச்சாரிகள் எல்லாம் எவ்வளோ சேவை பண்ணுறாங்க, குருதேவர் காரியத்தை எப்படி பண்ணுறாங்க பார்த்தியா? பார்த்தோம், ஆனால் அம்மா அந்த மாதிரி பெரிய மாடுகளை எங்களை பார்த்ததே கிடையாது. ஐயோ, அம்மாவுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. சரி, அங்கேருந்து பார்த்தா தட்சிணேஸ்வர் கோயில் தரிசனம் பண்ணலாம், அதையாவது பார்த்தோம். அவனை, ஆமாம்மா பார்த்தோம், இருந்தாலும் அவ்வளோ பெரிய மாடுகள் இருக்கே அப்படின்னு. அம்மா ஒரே சிரிச்சுட்டு, சரி, இது உங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும், நான் அந்த வேலூர் மடத்தினுடைய மகிமையும் அந்த குருதேவர் மகிமையும் தெரியல, அங்கே தெரிஞ்ச அந்த உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது அந்த மாடு தான், சரி அப்படியே இருந்துட்டு போகும். இந்த கோபியர்களுக்கு தெரிஞ்சதில்லை என்ன, கிருஷ்ணர் மட்டும்தான் அவங்களுக்கு, வேறு அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. உத்தவர் வந்து கேட்குறாரு, கிருஷ்ணான்னு மட்டும் நீ கேட்டு விளையாடினார், இப்போ அவர் ராஜா ஆகிட்டார் தெரியுமா? தெரியல, கேள்விப்பட்டோம். அப்புறம் அவர் என்னென்னமோ பண்ணுறாரு தெரியுமா, எல்லாருக்கும் முக்தியெல்லாம் கொடுப்பார் தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. அவர் நினச்ச எல்லாரையும் உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகலாம், அது தெரியுமா அப்படின்னு. இதை பார்ப்பா, எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு எங்களோட விளையாடின கிருஷ்ணன் இங்கே அந்த பீதாம்பரம் போட்டு மயில் இறக போட்டு புல்லாங்குழல் இருக்கிற அந்த கிருஷ்ணன் இங்கே, அதை காட்டு எங்களுக்கு போதும், அதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறாங்க. ஓப்பனாக சொல்கிறாங்க, யசோதையாக சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சதால இந்த கிருஷ்ணர் இவ்வளவு தான் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டம் பாருங்கள். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வியூவில் இது இப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு அங்கே இருக்கிற ஒரு பில்டிங் தான் தெரியும். சில கோயிலுக்கு போனால் அந்த இமேஜ் எல்லாம் பார்ப்பாங்க, வெளியில் அந்த கலை நுட்பங்களெல்லாம் பார்த்து இது பண்ணாங்க. ஐயா தரிசனம் பண்ணிங்களேன்னா அப்புறம் போகிறேன்பாங்க. ஏன்னா அந்த வாசல்லையே அவங்களுக்கு அதுலேயே அவங்களுடைய அட்ராக்ஷன் அங்கே போயிடுது, டைவர்ஷன். ஒரு சிலர் அதையும் தாண்டி உள்ளே போனாலும் அந்த விபூதிக்காக பார்த்துட்டு போனால் தெய்வத்தை பார்க்கணும், தரிசனம் பண்ணணும், ஆரத்தி பார்க்கணுங்கிறத விட அந்த விபூதி எப்போ வரும், விபூதி எடுத்து பூசலாம், அந்த பூ தருவாரா அப்படிங்கிறதுக்காக நம்மளே பார்க்கல. நிறைய பேர் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அதை எடுத்து அந்த குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கும் கொடுக்கணும், கூப்பிட்டு வந்த ஃப்ரெண்டு. தப்பு கிடையாது. முதல்ல நம்ம என்ன பண்ணணும், போன உடனே அந்த தெய்வத்தை பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கண்ணார அந்த தெய்வத்தை பார்க்கணும். அஃப்கோர்ஸ் தெய்வம் நம்மளை பார்க்கும், நாம் பார்க்கலன்னா நம்ம முன்னால் போய் நின்று கண்டிப்பாக நம்ம பார்க்கும். இருந்தாலும் நாம் பார்த்து திருப்தி வருமா? பார்க்கணும். சைத்தன்யர் இந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் ஒரு குறிப்பிட்ட தூண் இருக்குது, அந்த சைத்தன்யர் தூணுன்னு பேர் வச்சுருக்காங்க. போயிருப்பாங்கள, போனோடனே லெஃப்ட் சைடில் இருக்கும் பூரி ஜெகநாதர் கோயில். அவர் எப்போதுமே போய் அந்த தூணை பிடிச்சிக்கிட்டு தான் பகவானை பார்ப்பாராமா. முக்கியமான நாட்களில் என்ன ஆகுதுன்னு கூட்டம் ஜாஸ்தி வருமாமா. ஒரு நாள் அவரும் கூட இன்னொரு சீடரும் இருப்பாங்க, நித்யானந்தர். அவங்களுக்கும் கூட்டம் ஜாஸ்தியானோடனே பின்னாலிருந்து ஒருத்தர் ஜெகநாதன் சொல்லி வந்தார். அவரால் பார்க்கவே முடியல. கொஞ்ச நேரத்தில் நடை சாத்துறாங்க. உடனே என்ன பண்ணார், இவன் சைத்தன்யர் தோல் மேலே அவருக்கு உக்காந்துட்டார். மேலே சுவரை பிடிச்சிக்கிட்டு சைத்தன்யர் தோல் மேலே 2 கால் வச்சுட்டு ஜெகநாதர் பார்த்து ஆஹா ரொம்ப சந்தோஷம் ஆகிறார். பக்கத்தில் இருந்து அவரை தள்ள பார்த்தார் சீடர். சைத்தன்யர் சொல்ல ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்பேற்பட்ட ஏக்க இல்லைன்னு ஜெகநாதரோட காட்சியில் கிடைக்காது. அவன் பாட்டுக்கு அதுக்கப்புறம் இறங்கிட்டு அவன் போயிட்டு அதுக்கப்புறம் வர்றாரு. சைத்தன்யருக்கு எப்படி சொல்லுவார், அப்படி ஒரு ஏக்கம் இல்லைன்னா நம்ம பார்க்க முடியாது. அதனால் அந்த தெய்வத்தை பார்க்கறது தான் அவ்வளோ முக்கியம். ஸோ இந்த வேலூர் மட்டுக்கு வந்த இந்த அம்மாமார்களுக்கு, குறிப்பிட்ட 1-2 அம்மாங்களுக்கு அந்த பசுமாடு தான் ரொம்ப நல்லா தெரியும். சரி இருந்துட்டு போகட்டும்னு சொல்லி. ஆனால் அந்த மாதிரி மக்கள் இப்போ கூட இருக்காங்க. இந்த ஜெயராம்பாடி காமர் போகரில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க.
நான் போயிருந்தேன். இந்த வாட்டி போன வாரம் ஜெயராம்படியில் தான் இருந்தேன். கொஞ்சம் உள்ளே போனால் போதும், அதே மாதிரி இன்னும் இருக்கு. அது என்ன தான் தெரியல. சில இடத்துல வசதிகள் வந்திருக்கு, ரோடு வந்திருக்கு, அவங்க நல்லா வீடு கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் அப்படியே இருக்காங்க. அது ஒரு தெய்வீக இதுதான் சொல்லணும்னா. இந்த வெளி உலகத்துடைய தாக்கம் அவங்கள ரொம்ப பாதிக்கலை. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு தெரிஞ்சது குரு மகாராஜ் தாங்க. ஜெயராம்பாடியிலே கமர்புராகட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த திருமூவர் தான். போதுமே, இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு அதுக்கு வேறு ஒன்றும் வேண்டாமே. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய வியூவை பார்த்து அம்மா சிரிக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் ஜெயராம்பாடியில் அம்மா இருக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நிகழ்ச்சிக்கு காலையிலேருந்து ஒரு பூஜை போயிட்டுருக்கு. காலையில் 8 மணி வாக்கில் ஒருத்தர் வர்றார், ஒரு மீனவர். அவர் அப்பப்போ பாடுவார். இந்த பவுல் கானம் சொல்லுவாங்க. அந்த ஒரு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிப்பாங்க, ஒரு பஃபூன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, இடுப்பில் அதை கட்டிக்கிட்டு ஒரு உடுக்கையில். பவுல் கானான்னு நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். பெங்களூர் மட்டில் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பவுல் கானா பாடுறாங்க. வேலூர் மட்டில் அது ரொம்ப பிரசித்தி. பெங்காலில் அது கிராமத்தோறும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் ஒரு நல்ல மாறல் இது ஒரு சிந்தனை ஊட்டும் கருத்துக்களை அந்த வீதி நாடகம் நீங்கள் சொல்லுவாங்க இல்லையா தமிழ்நாட்டில், அது இன்னும் கொஞ்சம் ரீஃபைனாக நல்லா பக்தியோடு அதை பண்ணுவாங்க. இந்த மீனவன் தலை கொஞ்சம் ஸ்க்ரூ கொஞ்சம் கலண்டுருக்குதா. ஏன்னா அம்மாவே சொல்கிறாங்க, இவன் அப்பப்போ ஏதாவது ஒன்று பண்ணுவாள். அம்மா சமாளிச்சுட்டு வச்சிட்ருப்பான். இவன் அன்றைக்கி காலையில் அம்மா இன்றைக்கி ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, பூஜை இருக்குது. ஆமாப்பா, நான் இன்றைக்கி பாட போகிறேன் அப்படிங்கிற. வேண்டாம்ப்பா அப்படிங்கிற. இல்லை நான் பாட போகிறேன், சாயந்தரம் 6 மணிலேருந்து நான் பாட போகிறேன். அம்மா கேட்குறாங்க, என்னப்பா நீ எனக்கு வேதனையை தான் கொடுத்து விடுவேன், நீ பாடுறேன்னு சொல்லி. எதுக்கப்பா? வேண்டாப்பா, நீ கேட்குற மாதிரி. அவர் அவனுக்கு பொதுவாக என்ன பண்ணணுன்னா, முதல்ல வரும்போதில் அவனுக்கு ஒரு சின்ன பந்தல் போட்டு கொடுக்கணும், லைட் ஏற்பாடு பண்ணணும், அவனுக்கு 2 வேளை சாப்பாடு கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும். அப்பா பிரசாதம் வேணால் சாப்பிட்டுக்கோ. இந்த பிள்ளைகள் இருக்காங்க பாரு, அம்மாவுடைய வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைகள், இவங்க முன்னால் நீ பாடு, நானும் கேட்டுக்கிறேன். நீ ஊரையே கூட்டி பாடணுங்கிறது அந்த ஏற்பாடில் எதுக்குப்பா? வேண்டாம் அப்படிங்க. அவள் இதெல்லாம் காதில் வாங்கிக்கவே இல்லைம்மா, அதெல்லாம் நானே ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு போயிட்டேன். அம்மாவுக்கு ஒரே பயம் வயிற்றில். இவன் சாயந்தரம் என்ன சீன் கிரியேட் பண்ண போகிறாருன்னு தெரியல. சாயந்தரம் 5:30 மணிக்கு இவன் ஒரு பழைய உடைஞ்ச பெட்டியையும், பெட்டி நிறைய பொருட்கள், தோலில் நிறைய பொருட்கள், அந்த கிழக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அம்மா வீட்டு முன்னால் வச்சுட்டு, அம்மா நான் வந்துட்டேன் அப்படிங்கிறேன். அம்மா அப்போ கூட சொல்கிறேன்ப்பா, வேண்டாப்பா, இது ஏன்ப்பா இதெல்லாம் பண்ணுறேன், நீ இங்கேயே 4 பாட்டு பாடு, நான் கேட்டுக்கிறேன், உனக்கு என்ன வேணும் நான் கொடுத்துக்கிறேன். அவன் காதலியே வாங்கலை. அவன் பாட்டுக்கு ஒரு பெரிய பெட்ஷீட் மாதிரி இருக்குது, அதை பந்தல் மாதிரி போட்டு ஒரு லேண்டன் போட்டால், அப்புறம் அவள் வச்சுருக்கிற அந்த மத்தாளை வச்சுட்டு கிராமம் ஃபுல்லாக போய் மத்தாளை அடித்து சொல்கிறான், ஏன்ப்பா இப்படி பண்ணுறேன்? இல்லை, பாட்டுக்கு நிகழ்ச்சிக்கு முன்னால் ஊரை களை கட்டணும் இல்லையா, நான் பண்ணுறேன் அப்படின்னு. அம்மா தலையை அடிச்சுக்கிட்டு, அப்பா சரி என்னமோ பண்ணப்பான்னு விட்டுரு. இவன் ஊரெல்லாம் போய் நான் இன்றைக்கி பாட போகிறேன், எல்லோரும் வந்துடுங்கன்னு கிராமத்துலலாம் அப்படி நடக்கும். பண்ணி வந்துட்டு மக்களும் கூடிடுவாங்க அதுக்குள்ளே. சரி, இவன் ஏதோ பஃபன் மாதிரி பண்ணாலும் ஏதோ நல்லது பண்ணிவிடுவாங்கிற ஒரு இதில் இவன் அந்த உடஞ்ச ட்ரங்க்கு பெட்டியை மெதுவாக திறக்கிறான். அங்கேருந்து ஏராளமான கரப்பான் பூச்சிக்கு ஓடி வர்றது. உட்கார்ந்தவங்க வீட்டு அந்நியர் வீட்டுக்குள்ளே எல்லாம் ஓடி வருது. இந்த அன்னையுடைய சகோதர பொண்ணு நளினி ரொம்ப ஆச்சாரம் பார்க்குறவன். அவள் வீட்டுக்கு அவன் கால் வழியெல்லாம் போயிடுச்சு. ஒரே கோபம். இவங்க அவ்வளோ திட்டுறாங்க. திட்டெல்லாம் இங்கே எழுதியிருக்கு. அவ்வளோ திட்டுறாங்க.
நீ பாட்டு பாட வந்தியா இல்லை கற்பான் பூச்சியை பரப்ப வந்தியா, நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லி அவளை சொல்கிறான். அவள் எதையுமே காதில் வாங்கிக்கல. அது அப்படி தான் இருக்கும், நீ அந்த பக்கம் போய் உட்காந்துக்கோன்னு சொல்லிவிட்டு இவன் பாட்டுக்கு பாட ஆரம்பிக்கிறான். சரி, என்ன பண்ணுறது, அதுக்கு மேலே அவன் என்ன பண்ணி கட்டுப்படுத்தவே முடியும். அவன் சிந்தனை தூண்டும் பாட்டு அற்புதமாக பாடுறான். அந்த டான்ஸ் ஆடி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி பாடுறான். பாட்டு ஓரளவு நல்லா இருக்கும். 1 மணி நேரம் மேலே பாடினார். எல்லாருக்கும் திருப்தி ஆனது. ஆனால் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணிட்டு பண்ணார், அம்மாவுக்கு வேதனை கொடுத்துட்டு தான் பண்ணார். அதுக்கப்புறம் அம்மா, சரிப்பா பாடினது போதும், நீ பிரசாதம் சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி மெதுவாக அனுப்புகிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி அதை நினச்சி அம்மா பிற்காலத்தில் சொல்கிறாங்க, அந்த லாலு பண்ணுற அந்த ஒரு சின்ன சின்ன சிறுபிள்ளைத்தனம் அது எந்த அளவுக்கு ஒரு சிந்தனை தூண்டு பாட்டுகளாகவும் கிடைச்சிருக்குங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் அன்னையன் சீடர் நிறைய சீடர்கள் இருக்கான். பிரம்மச்சு ஒருத்தர் இந்த ராஜன் இருப்பான், ராஜன் மகாராஜன் சொல்லி. அவர் அம்மாவுக்கு நிறைய சேவை பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு முறை அம்மா தண்ணி உட்காரும்போது இவர் போய் கேட்குறாரு, அம்மா முதல்லலாம் நான் ஜபத்தியானத்துக்கு உட்காந்து உடனே ஒன்றுபட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னால் பல மணி நேரம் உட்காந்து ஜபத்தியானம் பண்ண முடியுது. ஆனால் இப்போல்லாம் பண்ண முடியறதில்ல. ஏம்மா என்ன ஆச்சு? வாழ்க்கையில் இது முன்னேற்றம் தானே இருக்கணும், ஏன் அவ்வளோ தடங்களாக வருது, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறான். அம்மா எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு, ஓ அப்படியாப்பா, சரி, நீ முதல்ல எவ்வளோ நேரம் பண்ணும்போது உனக்கு இதெல்லாம் கிடைக்குதுன்னு, முதல்ல நான் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்தாலே எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் கிடைச்சிது. இப்போ ஜாஸ்தி நேரம் உட்கார்ந்தாலும் கூட மனது ஒருமுகப்பட்டு பண்ண முடிய மாட்டேங்குது. உடனே அந்த வேலை இந்த வேலைன்னு அந்த வேலையில் சிந்தனையிலையும் கொஞ்சம் தடுமாற்றம் ஆகுது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஆமாப்பா, ஆரம்பத்தில் குருதேவர் அதனுடைய ஒரு சுவையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. எது பண்ணால் எது கிடைக்குங்கிற ஒரு சுவையை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவருடைய காரியங்கள் நிறைய இருக்குது. அந்த காரியங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் அவர் மறுபடியும் அந்த சுவையை தரமாட்டார். அதனால் நீ அது ரொம்ப டவுன் கிரேட் ஆகிறேன்னு நினைக்க வேண்டாம். ரேதர் இதை உன்னை இன்னும் பக்குவப்படுத்துறதுக்கு உனக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறாரு. இது நம்ம சாமிஜியுடைய வாழ்க்கையிலையும் பார்க்குறோம். குருதேவருடைய மகா சமாதிக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாலேயே சாமிஜிக்கு திடீர்னு ரொம்ப நாள் கேட்டுட்ருப்பார். ஒரு நாள் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போயிடுறார். ஒரு 2-3 நாள் அதே சிந்தனையில் இருப்பார். அப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்க, சாமிஜி உடல் உயிர் இருக்கான்னே தெரியல, அந்த அளவுக்கு அவள் எல்லாத்தையும் கடந்து போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்புறம் இல்லை, அவன் இதுக்காக தான் ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தான், இன்றைக்கி அது அவனுக்கு கிடைச்சிருக்கு, அவன் அப்படியே இருக்கட்டும், அவன் கொஞ்ச நேரத்தில் அவன் நார்மல் ஆகிடுவான் அப்படின்னா அப்புறம் சாயந்தரமாக சாமிஜி இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். அப்போ சாமிஜி குருமுறைகிட்ட வேண்டிக்கிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, 2-3 நாளாகவே மனது ரொம்ப உயர்ந்த ஆன்மீக சிந்தனையிலே இருந்தது, நான் இதே சிந்தனையில் இருக்கிறதுக்கு எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஏன்பா அப்படி சொல்கிற? இல்லை, அது போதுமே, வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அது தானே, இறைவன் நாட வேண்டுவதுன்னு தான் நீ சொல்கிற. எனக்கு அது இன்றைக்கி அனுபவம் ஆகிருக்கு. நான் இந்த உடலை பாதுகாக்கிறதுக்கு அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேளை இந்த உடல் ஞாபகம் நான் ஏதாவது ஆகாரம் பண்ணிவிட்டு மீண்டும் அந்த சிந்தனையில் இருந்து நான் வாழ்நாளை கழிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படி. அப்போ குருதேவர் என்ன ஆன்சர் பண்ணாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பார்ப்பா, நீ அன்னை பராசக்தியினுடைய சேவையை பண்ணுறதுக்கு நீ வந்திருக்கு. ஒரு ஆலமரமாக இருந்து உலகத்துக்கே நிழல் கொடுக்குற மாதிரி தான் நீ வந்திருக்க. அம்மா உன்னை படைத்திருக்காங்க. நீ உன்னுடைய சொந்த முக்திக்காகவோ சொந்த சுயநலத்துக்காகவோ நீ மட்டும் அதில் நிலைச்சிருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா?
அப்போ கூட சாமிஜி ஒத்துக்கலை. இல்லை, என்னால் அது முடியாது. ஏன்னா ஒரு டேஸ்ட் அது கிடைச்சிடுச்சு, ஒரு ஆனந்த அனுபவம் கிடைச்சிடுச்சு, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு. இல்லை, நீ அம்மாவுடைய பராசக்தி காளியுடைய செயலை நீ பண்ணாதான் அடுத்த இந்த ஆன்மீக அனுபவம் உனக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நான் லாக் பண்ணி வச்சுடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் லாக் பண்ணி வச்சுடுவார். கடைசியாக தான் 1902 தான் சாமிஜி லெட்டர் எழுதுறார் காசியிலிருந்து. இப்போ தான் மறுபடியும் அதை எனக்கு கொடுக்குறாரு. இது நடந்தது எப்போ? 1886 குருமராஜ் சமாதிக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி. அந்த அனுபவத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் லாக் பண்ணி வச்சுட்டார். நீ எப்போ இந்த அம்மாவுடைய காரியத்தை நிறைவேற்றியோ முடிப்பையோ அன்னைக்கு தான் மீண்டும் அது உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் என்னாச்சு நமக்கு தெரியும். சாமிஜி அலையாக அலைஞ்சார். உலகம் முழுக்க சுற்றினார், இந்தியா முழுக்க சுற்றினார். குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை, கோர்ட்டாக ஏறினார். வாரம் கோர்ட்டுக்கு போவார். வீட்டில் பசி பட்டினி வேதனைகள், குடும்பத்துடன் ஏச்சு, கொஞ்சம் நஞ்சில்லை. அது மட்டுமா, அதுக்கப்புறம் உலகம் முழுக்க இந்தியா முழுக்கெல்லாம் சுற்றி வரும்போது நல்லோர்கள், சான்றோர்கள், ஏழைகள் எல்லோரையும் சந்திக்கிற வாய்ப்பு. சில இடத்துல சந்தோஷம் கிடைக்குது, சில இடத்துல அவங்களோட கஷ்டத்தை பார்த்து கண்ணீர் விடுறாரு. இந்த மாதிரி கஷ்டங்கள். ஒரு பணக்கார வீட்டிலேருந்து சாமிஜி அப்படியே நடந்து வர ஒரு இடத்துல, ஒரு ரோடில் ஒரு இடத்துல வட இந்தியாவில் ஒரு 8-10 குழந்தைங்க ஒரு மடத்துக்கு பின்னால் ஒளிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. சாமி தூரத்தில் இருந்து பார்க்குற என்னதை பண்ணுறாங்க, அந்த ஒரு பர்டிகுலர் வீட்டையே பார்த்து நின்றுட்டுருக்காங்க. எதுக்காக இங்கே நிற்கிறாங்கன்னு சாமி தூரத்துலேருந்து பார்க்குறாரு. ஒரு 5 நிமிஷம் கழித்த உடனே அந்த பணக்கார வீட்டு ஜன்னல் வழியாக சாப்பிட்டு முடித்து எச்சலையிலலாம் தூக்கி போடுறாங்க. உடனே இந்த பசங்க ஓடி போய் அந்த எச்சலையை எடுத்து சாப்பிட்றாங்க. அதுக்குள்ளே நாய்ங்க 4 வரும். நாய்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை. நாய் ஒரு வாய் எடுத்து சாப்பிடு, இவன் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்றாரு. அவ்வளோ கஷ்ட ஏழ்மை. இதெல்லாம் சாமிஜி பார்த்து, இதெல்லாம் நம்மளுடைய வீடியோவிலே இருக்குது, பார்த்துருப்பீங்க. அந்த இலையை நாய் இழுக்க, ஒரு சைடு இவன் இழுக்கிறான், பையன் இழுக்கிறான். அவ்வளோ வறுமைகள் எல்லாத்தையும் சாமிஜி பார்த்துருக்கிறார். சில இடங்களில் அரசரோட மாளிகையிலே இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் சாமிஜியோட அனுபவங்கள். இதெல்லாம் தாண்டி கடைசி சென்னை வந்து இந்த சென்னை மக்களுடைய அலசிங்க பெருமாள் போடி இவங்களுடைய உதவியால் அமெரிக்கா போனார். அப்புறம் திரும்பி வந்தார். அவருடைய வார்த்தைகளால் இந்த நாட்டுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிது. இதெல்லாம் நம்முடைய அந்த ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்குறோம். அப்போல்லாம் சாமிஜிக்கு ஓய்வே கிடையாது. ஒரு நாளும் அந்த உயர்ந்த ஆன்மீக நிலை இல்லை. அவருக்கு எப்போதுமே கைடன்ஸ் இருந்துகிட்டே இருந்ததற்கு. சாமிஜி போகிற ஒவ்வொரு இடத்துலையும் துணையாக இருந்திருக்காங்க. அமெரிக்காவிலலாம் அவர் படாத கஷ்டம்லாம் பட்டார். அவர் மேலே நிறைய அவதூறுகள். அப்புறம் ஒரு இடத்துல அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாத இருந்தார். அப்போல்லாம் சாமிஜிக்கு குருதேவர் பக்கத்திலிருந்தே ஹெல்ப் பண்ணார். ஒரு இடத்துல சாமிஜியை விஷம் கொடுக்குறாங்க ஒரு காப்பியில். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு போய் சாமிஜி வந்து அந்த மிஷினரிக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கார். இவர் ஊழியர்கள் இருந்தால் ஓல் கிறிஸ்டியானிட்டியை மாற்றிடுவார், அமெரிக்காவே இவர் பக்கம் போயிடும், இவர் உயிரோடு விடக்கூடாதுன்னு சாமிஜியை நைஸாக பேசி போய் காப்பி விஷம் கொடுத்துட்டு அவங்க வெளியில் போகிறாங்க. காப்பியில் விஷம் இருக்குது. சாமிஜி ஏதோ படிச்சுட்டு சரி காப்பி சாப்பிட தூக்கும்போது குருதேவர் உடனே அந்த கப்பை பிடிங்கிறார். அங்கே நிற்கிறார், குருதேவரே நிற்கிறார். அதில் விஷம் இருக்குது, நீ சாப்பிடாதேன்னு குருதேவர் நிற்கிறார். ஸோ அந்த மாதிரி துணையாக தான் இருந்திருக்கார் குருதேவர். இருந்தாலும் ஆன்மீக அனுபவத்தை கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கல? இன்னும் ஏராளமான பணி இருக்குது. இந்த இந்தியாவுடைய வறுமையை நீக்கணும், ஏழ்மையை நீக்கணும், அறியாமையை நீக்கணும். அதுக்கு ஒரே வழி என்ன? இந்த தூங்கிட்டு இருக்கிற இந்த பாரதத்தை தட்டி எழுப்பணுங்கிறது தான். அந்த காரியம் ஓய்கிற வரைக்கும் அவருக்கு ஓய்வில்லைன்னு குருதேவர் சொன்னார். அதெல்லாம் பண்ணார். கடைசி 1902 காசிக்கு போகிறாரு. காசியில் அவர் எழுதுறாரு, எனக்கு கடைசி நேரம் வந்துடுச்சு, குருதேவர் என்னை கூப்பிடுறாரு,
நான் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களெல்லாம் எழுதுறாரு. அதுக்கப்புறம் வேலூர் மட்டில் பார்க்குறோம், இதெல்லாம் பண்ணணும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாரு. அப்புறம் சொல்கிறாரு, இனி எனக்கு அந்த குருதேவர் இத்தனை நாள் மூடி மறைச்சி வச்ச அந்த அனுபவத்தை மீண்டும் எனக்கு தர்றாரு. அவருடைய பணி முடிஞ்சது, இனி அவர் பார்த்துப்பார், என் வேலை முடிஞ்சது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லி, இருந்தாலும் குருதேவருடைய காரியத்துக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து நின்றுட்டே இருப்போம் அப்படிங்கிறாரு. அது சாமிஜி சொல்கிறார் அடுத்த ஒரு ஃபேமஸ் கொட்டேஷனில், I may give up my body, I shall inspire men everywhere. I am a voice without form. சாமிஜியோட வார்த்தைகள். ஸோ அந்த ஒரு சாமிஜி இன்ஸ்பிரேஷன் தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அவருடைய உருவம் இல்லைன்னாலும் அவருடைய வார்த்தைகள் தான் இந்த பூமியை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது, சந்தேகம் இல்லை. அந்த மாதிரி அம்மா இந்த பிரம்மச்சாரிக்கு சொல்லிட்டு, பாரு, உன்னுடைய பங்குக்கு காரியம் இன்னும் பாக்கி இருக்குது, குருதேவருடைய பங்கு காரியம் எல்லாம் பாக்கி இருக்குது, அதை நீ முடிக்கிற வரைக்கும் அந்த அனுபவம் உனக்கு கிடைக்காது. அது முடியும் போது மீண்டும் உனக்கு அந்த அனுபவத்தை குருதேவர் கொடுப்பார். அதனால் நீ மேலும் கீழே போயிட்டுருக்கு, முதல்ல நல்லா இருந்தால் இப்போ கீழே போயிட்டுருக்கேன்னு நீ நினைக்க வேண்டாம். இது உனக்கு ஒரு பயிற்சிக்கான காலமாக எடுத்துக்கோ. உனக்கு எப்போதுமே நீ மேல் நோக்கி நீ போவே பயப்படாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. நாமளே பல முறை நம்ம நினைப்போம், தீட்சை வாங்கும் போதெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாச்சு முன்னால் வாங்கும்போதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. முதல்லலாம் நான் நல்லா சந்தோஷமாக ஜப தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போல்லாம் கொஞ்சம் பண்ணாலே ஏதோ கை கால் வலிக்கிற மாதிரிலாம் தோணுது. நம்மளே இமேஜின் பண்ணிக்கிறோம். சில நேரத்தில் கை கால் வலி இருக்கும். ஆனால் இதுக்கு என்ன காரணம்னா நம்ம பார்க்கணும், குருதேவர் நம்மளை பக்குவப்படுத்துகிறார். என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அந்த நேரத்தில் வீட்டில் இருந்தால் வீட்டில், இல்லை ட்ராவலிங்கில் இருந்தால் ட்ராவலிங்கில், வேலையில் இருந்தால் வேலையிலும் அந்த மனசு அந்த இறை சிந்தனை இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அந்த நேரத்தில் உட்காந்து ஜபம் பண்ண முடியலனாலும் எங்கே இருக்கோமோ அந்த இடத்துலேருந்து அந்த பிரார்த்தனை ஜபமும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. அதை பண்ணும்போது அது ஒரு பழக்கமாக காலையில் 6 மணின்னா 6 மணி, சாயந்தரம் 6 மணின்னா 6 மணி, இந்த ஒரு பிடிப்பை நம்ம வச்சுட்டா அதுக்கான நம்மளை அறியாமலேயே அந்த ஹேபிட் வரும். அந்த பயிற்சி நமக்கு முக்கியம்னா அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா, பல சம்ஸ்காரங்கள் நம்ம பல ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் எல்லாமே அழிஞ்சு போகும். இதெல்லாம் குருதேவர் அன்னையோட வார்த்தைகள். அந்த குருதேவர் சொல்கிறாரு, இறை நாமத்தால் கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுனாலையும் இறை நாமத்தை சொல்கிறதுனாலையும் என்ன பயன்னு சொல்லி கேட்குறாங்க. அமுதமொழிகளில் வருது. குருதேவர் சொல்கிறாரு, ஒருத்தருக்கு அவனுடைய விதிப்படி அவன் 7 ஜென்மம் குருடனாக பிறக்க வேண்டியிருக்கு. அவனுடைய விதிப்படி ஏதோ ஒரு அவனுடைய ஜென்மத்துப்படி. ஆனால் ஒரு ஜென்மத்தில் அவன் முழுக்க இறை சிந்தனையில் வாழ கற்றுக்கிட்டான். அவனுடைய பிளைண்ட்னஸ்ஸு போகாது அந்த ஜென்மத்தில். ஆனால் அடுத்த ஜென்மமே இல்லாமல் போயிடும். அமுதமொழிகளில் வருது பாருங்க, நீங்கள் படித்தாலும் தெரியும். அது போதுமே. இப்போ அந்த 7 ஜென்மம் குருடனாக பிறக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஜென்மத்தில் குருடனாக பிறந்து அதோட ஜென்மமே இல்லாமல் போய் அவனுக்கு மோட்ச விடுதலை கிடைச்சா போதுமே. அம்மாவும் அதே தான் சொல்கிறாங்க. நம்முடைய இறைநாமத்தை சொல்வதனுடைய பயன் என்னன்னா, நம்முடைய சம்ஸ்காரங்கள் நம்ம பூர்வ ஜென்ம வினைகள் எல்லாத்தையும் அழித்திடுங்கிறது. அது நம்ம எப்போ முடியுமோ நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம், தப்பே கிடையாது. இங்கே தான் பண்ணணும் அங்கே தான் பண்ணணும் இல்லை. குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் இருக்கும்போது பண்ணி தான் ஆகணும். ஆனால் மற்ற நேரங்களிலும் நம்ம அதை பண்ண முயற்சி செய்யும்போது அதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு இறை சிந்தனையிலேயே நம்முடைய வாழ்க்கை அமைய இந்த தெய்வ திருமூவர் எனக்கு எப்போது துணை இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம்.
மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.